ஜெய் ஃபவுண்டேஷன் நிறுவனமானது தற்பொழுது புதுப்பொலிவுடன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஃபவுண்டேஷனுடைய நோக்கமானது எமது பிரதேசத்தில் வசிக்கின்ற ஏழை மக்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதுதான். தேவைகள் என்று சொல்லும்பொழுது ஃபவுண்டேஷன் என்ற வகையில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நிறைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிற மருத்துவ தேவைகள் முதல் பல தேவைகளும் இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக சிறுவர், மகளிர், முதியோர் என்று பலதரப்பட்ட மக்களுடைய ஏழை மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அவர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய வாழ்வை நிறைவான வாழ்வாக மாற்றத்துக்கான அடிப்படை சேவைகளை வழங்குவதே இந்த ஜெய் ஃபவுண்டேஷனுடைய நோக்கம். நிறைய சகோதர சகோதரிகள் இதில் அங்கத்தவர்களாக இணைஞ்சிருந்தீங்க. இவங்களுக்கு ஜெய் ஃபவுண்டேஷன் சார்பில் முதல்ல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். என்னோட சொன்னால் ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு வட்டாரங்களிலையும் இருக்கின்ற மக்களுடைய பிரதேசங்களில் அந்தந்த வட்டாரங்களுக்கு உறுப்பினர்கள் ஒருவரை தெரிவு செய்து அவர்கள் மூலமாக அவர்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர்களுடைய சிக்கல்களுக்கான தீர்வுகளை வழங்குறது தான் இந்த ஜெய் ஃபவுண்டேஷனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. அந்த வகையில் நானும் எங்களுடைய ஜாமிலா ஃபிலிம் வட்டாரத்துக்கு பெண்கள் அமைப்பின் அமைப்பாளராகவும் மக்கள் தொடர்பாடல் ஊடக அமைப்பாளராகவும் என்னை தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. நானும் எங்களுடைய பிரதேசத்தில் சேர்ந்த மக்களுடைய பிரச்சனைகளை குறைகளை அறிந்து இந்த நிறுவனத்தினூடாக உதவிகளை செய்யறதுக்கு காத்துட்ருக்கேன். அதே போல ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களை தெரிவு செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஊரில் அண்டிய பகுதிகள் மண்முனை வடக்கு, மண்முனை பற்று போன்ற பிரதேசங்கள்லையும் ஒவ்வொரு உறுப்பினர்களை தெரிவு செஞ்சிருக்காங்க. உங்களுக்குரிய உறுப்பினர்கள் மூலமாக நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை முன்வைத்து நீங்கள் அதுக்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய உதவிகள் இதில் சொல்லப்போனால் வீடு புனர் நிர்மாணம், அதோட மருத்துவ தேவைகள், அதோட மின்சாரங்கள், மின்சார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, நீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, இப்படியான பல சேவைகளை உள்ளடக்கியதாகத்தான் எங்களுடைய ஜெய் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய சேவைகளை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் இதுக்குரிய காரியாலயம் ஒன்றை நாங்கள் ஸ்தாபித்து அதன் மூலமாக நீங்கள் நேரடியாக வந்து உங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடிய வசதிகளை நாங்கள் மிக விரைவில் ஏற்படுத்துறதுக்கு தயாரிக்கிறோம். எல்லாருமே இதுவாக செய்து கொள்ளுங்கள். 2 வருட காலமாக இந்த ஜெய் ஃபவுண்டேஷன் வந்து சில சிரமங்களால் இடைநிறுத்தப்பட்டிருந்தால் தற்பொழுது புதுப்பொலிவுடன் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருமே இதுவாக செய்துங்க. இந்த உதவிகள் நம்முடைய பிரதேசத்தை சேர்ந்த மக்களுடைய வாழ்வினுடைய இந்த இன்னல்களை நீக்கிறதுக்காக மாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்குங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் பூமியில் இருக்கிற மக்களுடைய உதவி செய்யுங்க என்று சொல்கிறோம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், மக்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் உதவி செய்யுங்கன்னா அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்வார். இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள், யார் ஒரு மூமினுக்கு உணவளிக்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு உணவளிக்கிறான், யார் ஒரு மூமினுடைய தாகத்தை தீர்க்கிறானோ அல்லாஹ் அவனுடைய தாகத்தை தீர்க்கிறான், யார் ஒரு மூமினுக்கு இரக்கம் காட்டுகிறானோ அல்லாஹ் அவன் மீது இரக்கம் காட்டுகிறான், யார் ஒரு மூமினுக்கு ஆறுதல் கூறுகிறானோ அல்லாஹ் அவனுடைய சிரமங்களுக்கு மத்தியில் அவனுக்கு மிகப்பெரிய ஆறுதலை உண்டுபடுத்துகிறார். இப்படி வந்து அல்லாஹ் இந்த உதவி செய்பவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் இரட்டிப்பாக உதவிகளை அள்ளி அள்ளி வழங்குகிறார். நாங்கள் ஒரு உதவியை செய்து அதை பல மடங்காக எங்களுக்கு அதை அல்லாஹ் திருப்பி தருகிறான் என்பதை நான் கூறிக்கொண்டு, இது உண்மையுமே ஒரு நன்மையான விஷயம். எல்லோரும் இந்த நிறுவனத்துக்கு முன் வந்து உதவிகளை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தோடு இணைஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கான இந்த ஏழை மக்களுக்கான உதவிகளை இந்த ஜெய் ஃபவுண்டேஷன் மூலமாக செய்யறதுக்கு காத்துட்ருக்காங்க. எல்லாரும் துவா செய்து கொள்ளுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கண்டெக்ட் பண்ணி இந்த குரூப்பில் எல்லாருமே இணைஞ்சு கொள்ளலாம். ஜஸாக்கல்லாஹ்.